அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்றைய தினம் மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி மகா அமாவாசை முடிந்து வரக்கூடிய மிகவும் அற்புதமான சோடசக்கலை நேரம். இந்த 5 நொடிகளில் நீங்கள் எதை கேட்டாலும் அது அப்படியே கிடைத்துவிடும். சோ யாருமே இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற எப்படி பயன்படுத்தணும்னு டீடைல்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினம் மகா சிவராத்திரி முடிந்து வரக்கூடிய மிகவும் சூட்சமமான சோடசக்கலை நேரம். உங்களுடைய கோரிக்கை நிறைவேற இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையை பார்க்க போறோம். இன்றைய தினம் சோடசக்கலை வரக்கூடிய துல்லியமான நேரம் என்ன, அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் சோடசக்கலை நேரத்தில் நம்ம பயன்படுத்த போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத சக்தி மிக்க ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு முறை மட்டும் இதை நீங்க எழுதினாலே போதும், உங்கள் கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான சோடசக்கலை நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி 39 நிமிடங்கள் முதல் மாலை 4 மணி 39 நிமிடங்கள் வரை சோடசக்கலைக்கான நேரம். சரிங்க, இந்த சோடசக்கலைனா என்னன்னு பார்த்தோம்னா, கலைன்ற வார்த்தைக்கு திதின்னு ஒரு பொருள் இருக்குங்க. மொத்தம் 16 திதிகள் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அமாவாசையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா அமாவாசை, பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி மற்றும் பௌர்ணமி. இந்த 16 திதிகளுக்கு அடுத்தபடியாக 17ஆவதாக ஒரு திதி இருக்குங்க. 5 வினாடிகள் மட்டும் வரக்கூடிய திதி, அதுதான் சோடச திதின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்த உடனேயே கிடைக்கக்கூடிய 5 வினாடிகளைத்தான் சோடச திதின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த 5 வினாடிகள் சரியாக எந்த நேரத்தில் வரும்னு யாராலையும் கணிக்க முடியாதுங்க. அதனால தாங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் திதி முடிந்த 1 மணி நேரம் பின்பும் இந்த 2 மணி நேரத்தையும் சோடசக்கலை நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 மணி நேரத்திற்குள்ளதாங்க அந்த சக்தி மிக்க 5 வினாடிகள், அதாவது சோடசக்கலை இருக்கு. சரிங்க, இந்த 5 வினாடிகளுக்கு அப்படி என்ன சக்திகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த 5 நொடிகளில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் ஆகிய முப்பெரும் தேவர்களும் இணைந்து தத்தாத்ரேயராக திருமூர்த்திகளாக இந்த பூமிக்கு அருள்பாலிக்க கூடிய நேரம். இந்த 5 வினாடிகளில் உணர்வு பூர்வமாக ஆழமாக நாம் நினைக்கக்கூடிய, உணரக்கூடிய, கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அப்படியே நடக்கட்டும்னு தத்தாத்ரேயர் நமக்கு அருள்பாலிப்பார். ஆனால் இந்த நேரத்தில் நாம் நினைக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயமாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான விஷயமாக இருந்தாலும் சரி, அது அப்படியே நடந்துவிடும். சோ இந்த 5 வினாடிகளை மிகவும் விழிப்புணர்வுடன் நம்ம பயன்படுத்திக்கணும். சிம்பிளா இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னு பார்த்தோம்னா, இந்த 2 மணி நேரத்தை, அதாவது இன்றைய தினம் மதியம் 2 மணி 39 நிமிடங்கள் முதல் மாலை 4 மணி 39 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த 2 மணி நேரத்தில் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தை பற்றியும், அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி உணர்வு பூர்வமாக நம்ம நினைக்க கூடாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த நேரத்தை ப்ரொடக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் விருப்பப்படக்கூடிய, உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நடந்து விட்டதாக நீங்க நினைக்கணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க உண்மையாகவே அந்த வீட்டை நீங்க வாங்கிட்டீங்க அல்லது ஒரு புது வீட்டை நீங்க கட்டிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க தத்ரூபமா கொண்டு வரணும். உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்க கட்டிட்டீங்க, அந்த வீட்டில் முதன்முறையாக நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்க. அப்போ எந்த அளவிற்கு
அளவிற்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த உணர்வுகளை எக்ஸாக்டா அப்படியே நீங்க கொண்டு வரணும். இது ஒரு உதாரணம் தாங்க. உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ, உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஆனால் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கைக்காக மட்டும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பிராக்டிக்கலா பார்த்தோம்னா இந்த 2 மணி நேரமும் இந்த உணர்வு நிலையில் நீடித்திருப்பது கொஞ்சம் கடினம். அதற்காகத்தாங்க சின்ன சின்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது மந்திர ஜபங்களை இந்த நேரத்தில் நாம் செய்வது இன்னமும் நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தட சோடசக்கலை நேரத்தில் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் அல்லது கிரீன் கலர் பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல கிரீன், ரெட் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதணும். அதற்கு கீழே உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதணும். முதலாவதாக ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதணும். 997788881176. ஏஞ்சல் நம்பரை எழுதியதற்கு பிறகு ஆற்றல் மிக்க ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுத போறோம். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இதை ஒரே லைன்ல கூட நீங்க எழுதலாம் அல்லது 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட நீங்க எழுதலாம். அதற்கு கீழே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும். உதாரணத்திற்கு சொந்தமா நீங்க வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க, நான் என்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறேன் அல்லது என்னுடைய சொந்த வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி நீங்க எழுதலாம். திருமண தடை இருக்கிறவங்க, மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது அல்லது என் மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி நீங்க எழுதணும். உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, என் மனதிற்கு பிடித்த கம்பெனியில் நல்ல சம்பளத்துடன் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இப்படி நீங்க எழுதலாம். அல்லது சிம்பிளா நீங்க எனக்கு பிடித்த வேலை கிடைத்து விட்டது, இப்படியும் நீங்க எழுதலாம். பிசினஸ் பண்றவங்க, என்னுடைய தொழிலில் அசுர வளர்ச்சி ஏற்படுகிறது அல்லது தொழில் அபிவிருத்தி ஆகிறது, இது போல நீங்க எழுதலாம். மேலும் என்னுடைய தொழிலில் பல மடங்கு லாபத்தை நான் பெறுகிறேன், இது போலவும் நீங்க எழுதலாம். முக்கியமான விஷயம், கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னு நினைக்கிறவங்க கடன், அடகுன்ற வார்த்தைகளை எல்லாம் எழுதக்கூடாதுங்க. இந்த பிரச்சனைகள் தீரணும்னா அதற்கு நமக்கு தேவைப்படுவது பணம் தாங்க. சோ இந்த பிரச்சனை தீர எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த பணத்தை பெறுவதாக அல்லது பெற்றுவிட்டதாக நம்ம எழுதணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும் அல்லது கடனை அடைக்க முடியும்னா 5 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை நான் பெற்றுவிட்டேன், இது போல நீங்க எழுதணும். எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அது நடக்கணும், கிடைக்கணும், வேண்டும்னு எழுதக்கூடாதுங்க. நடந்து விட்டதாக அல்லது நடந்து கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும். இங்கிலீஷ்ல, தமிழ்ல மற்றும் உங்களுடைய மொழி எதுவோ அதுல நீங்க எழுதுங்க. எந்த லாங்குவேஜ்ல எழுதுனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மொழியில நீங்க எழுதணும். ஒரே ஒரு முறை மட்டும் இதை நீங்க எழுதுங்க. இந்த 2 மணி நேரத்தில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பொதுவாகவே இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நாம் பார்த்தாலே நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதிலும் சோடசக்கலை நேரத்தில் இதை எழுதி அதை நாம் பார்க்கும்போது நம்முடைய கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். இதற்கடுத்தபடியாக உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்க சொல்லலாம் அல்லது வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இருந்தா அதையும் நீங்க பயன்படுத்தலாம். மொத்தத்தில் இந்த 2 மணி நேரமும் உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை நிறைவேறிய அந்த உணர்வுகளை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மெத்தட் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் இந்த நேரத்தில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் மறக்காமல் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, இப்ப நம்ம பார்த்த மெத்தடை யூஸ் பண்ண போறவங்க, நீங்க எழுதி வச்சிருக்கும் அந்த பேப்பரை சேஃப்டியா நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அதை நீங்க எரிக்கணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.